இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது ஈக்குவிலியம் வந்து நமக்கு வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இங்கே கொஸ்டின் என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெஷரை வந்து நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது ஈக்குவிலியம் எந்த பக்கம் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ அங்கே நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக்கும் நமக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்குது. இப்போ ரியாக்டன்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 கேஸ் மாலிக் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா, 4 கேஸ் மாலிக் வந்து இருக்குது. அயன் சாலிடில் வந்து இருக்குது இல்லையா. அப்போ சாலிட் வந்து ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணாது. அப்போ நம்ம வந்து சாலிட் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா Fe3O4 வந்து சாலிடாக இருக்குது. ஸோ அதோட ப்ரெஷர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அப்போ ஹைட்ரஜன் நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகுலா வந்து இருக்குது. அப்போ நமக்கு எத்தனைனா 4 கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ப்ரெஷரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி டிக்ரீஸ் பண்ணாலும் சரி அந்த ஈக்குலிபிரியம் நமக்கு என்ன ஆகாது, மூவ் ஆகவே ஆகாது. அப்படியே தான் நமக்கு வந்து இருக்கும். அது ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கும் ஃபேவரபிள் பண்ணாது, பேக்வர்ட் டைரக்ஷனுக்கும் ஃபேவரபிள் பண்ணாது. அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிமைன் சேமாக தான் இருக்கும். அப்போ அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஓகே. ஸோ ப்ராடக்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிமைன் சேமாக தான் நமக்கு வந்து இருக்கும். அது வந்து இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது. ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் நமக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிமைன் சேமாக தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, நமக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டின் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக நீங்கள் அதில் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. சப்போஸ் எல்லா கொஸ்டினுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கேட்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்லேயே நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க, இது ஈஸியான கொஸ்டின் அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. அது ஈஸியான கொஸ்டினோ டிஃபிகல்ட் கொஸ்டினோ இல்லை மாடரேட் கொஸ்டினோ இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வருது, நான் இதில் ஃபுல் மார்க் எடுத்துருவேன், இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற கான்செப்டில் எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். எதையுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகே.